விஜய்க்கு நாங்க மனைவியா கூட இருப்போம்னுலாம் சில பேர் பெண்கள் அது ஒரு பெண் சொன்னா எவ்வளோ ஒரு பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். திமுக தான் எங்களை பிரச்சாரத்துக்கு போக விடாம தடை விதிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அந்த தாவேகா தரப்புல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ அனுமதியே கேட்காமல் தடை நீடிக்கிறது என்று சொன்னால் உன்னை அறிவுடையவன் என்று யாராவது நினைப்பார்களா? டிடிவி அவர்கள் இந்த கூட்டணியை தீர்மானிச்சது அமித்ஷான்னு சொல்றாருல. எப்ப அதெல்லாம் அவர் எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. பிஜேபி தான் உண்மையிலே ஆளப்போகிறது. படிப்படியாக அந்த இடத்திற்கு வந்துவிடும். ஆதவர்ஜினா மூலமாக விஜய்க்கு வேண்டிய பணம் வரும். மார்டின் அவர்களுடைய மனைவியான லீமா ரோஸ்க்கு இப்ப லால்குடியில அதிமுக தரப்புல சீட்டு கொடுத்திருக்காங்க. எந்த கட்சியை பணம் கொடுத்தால் வேண்டாம் என்பாங்க. திங் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது அரசியலில் ஆளுமையும் அனுபவமும் பெற்ற திரு பல கருப்பையா அவர்களுடைய இல்லத்துல தான் நம்ம இருக்கோம். அவர்கிட்ட இன்றைய அரசியல் சூழல் பற்றி நிறைய பேச போறோம். வணக்கம் சார். தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. எல்லாரும் தங்களுடைய பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு பெரம்பூர் தொகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவங்கலான்னு திட்டமிட்டு இருந்த விஜயனுடைய பயணத்துக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடக்கத்திலிருந்தே விஜய் பிடித்திருக்கிற நோய் அவர்கள் தடை விதித்தார்கள். என்னை கண்டு பயந்து விட்டார்கள். நான் களத்தில் இறங்குகிறேன் என்ற உடனேயே திமுக அலறுகிறது. இது போன்ற பேச்சுக்களை தவிர அவர் ஒரு அரசியல் பேச்சும் பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறேன், 48 மணி நேரத்திற்கு முன்னால் எல்லாருக்கும் அனுமதி வாங்க தெரிகிறது. உனக்கு தெரியவில்லை என்றால் அரசியல் பழக்கம் இல்லை. பழக்கமுடையவனை வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அனுமதி கொடுக்கின்றவர்கள் ஆட்சியினர் இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்புக்கு களம் வந்துவிட்டது. ஆகவே தேர்தல் முடிகின்ற நாள் வரையிலும் அவர்களுடைய கையிலே தான் இருக்கும். அவர்கள்தான் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிகளின்படி அவர்களுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியானவர்கள் தான். தெருக்கூட்டம் எந்த இடத்தில் நடத்தலாம், பொதுக்கூட்டம் எந்த இடத்தில் நடத்தலாம், எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்றெல்லாம் ஏற்கனவே சாவு நடந்திருக்கிற காரணத்தால் உங்களுடைய வருகையினாலே தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தின் விதிகள் மாறிவிட்டன. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தடைப்படுத்தினார்கள், என்னை கண்டு மிரண்டு விட்டார்கள், என்னை நடக்க விடுவதில்லை, பேச விடுவதில்லை, உட்கார விடுவதில்லை, எழுந்திருக்க விடுவதில்லை என்று பேசிக்கொண்டிருப்பதில் பொருள் இல்லை. 30 நாளைக்கு தான் இந்த கதையெல்லாம் ஓடும். 31 நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். வாக்குகள் பெற்றால்தான் நாம் கவனிக்கப்படுவோம். இல்லாவிட்டால் காணாமல் போன சிவாஜி, பாக்யராஜ், அப்புறம் நம்ம கடைசியாக போன விஜயகாந்த் உட்பட எல்லாருமே வந்து ஒருவரும் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. ஆகவே உன்னிடம் கூட்டணி சேரவில்லை, கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என்று அமித்ஷா சொல்லுகிறார், எடப்பாடி சொல்லுகிறார். ஆனால் இந்த செய்தியை நீங்கள் பரப்ப விரும்புகிறீர்கள். ஏனென்றால் இவர் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கின்ற கருத்தும், இவர் நாள்தோறும் செய்தியில் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இவர்களை வழிநடத்துகிறவர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி பொய்கள் அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு தடை விதிக்கிறார்கள். எங்களுக்கு தருவதில்லை, அனுமதி தருவது இல்லை. மக்களுக்கு ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் திமுக தான் எங்களை பிரச்சாரத்துக்கு போக விடாம தடை விதிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அந்த தாவேகா தரப்புல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ தேர்தல் ஆணையத்தின் கையில கட்டுப்பாடு போனதற்கு அப்புறமும் இவங்களுக்கு தடை நீடிக்கும் பொழுது தப்பு தாவேகா மேலையா? நான் சொல்கிறேன், அனுமதியே கேட்காமல் தடை நீடிக்கிறது என்று சொன்னால் உன்னை அறிவுடையவன் என்று யாராவது நினைப்பார்களா? நீ அனுமதியே கேட்கவில்லை. 48 நாட்களுக்கு முன்னால் நான் அனுமதி கேட்டேன். 48 மணி நேரத்துக்கு முன்னால் பாருங்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று காட்டேன். நீங்கள் இவரை பற்றி இதே போன்ற கருத்தை 3 மாதமாக எல்லா யூடியூப்களும் பரப்புகிறீர்கள். 30 நாளைக்கு பிறகு பரப்புவதற்கு யூடியூபும் இருக்காது, இவர்களும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வேறு யூடியூப்கள் வேறு செய்திக்கு போய்விடுவார்கள். இப்போதைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தாவேகாவை சார்ந்த பெண்கள் வந்து விஜய்க்கு நாங்க மனைவியா கூட இருப்போம்னுலாம் சில பேர் பெண்கள் ஒரு பெண் எவ்வளவு அதுக்கு ஒரு பெரிய அந்த மாதிரி அந்த சொன்னதை நான் எனக்கு காமிச்சாங்க யூடியூப்ல. சரி, அதை காட்டியே என்கிட்ட ஒருத்தர் கருத்து என்ன அசிங்கம் தானே அது ஒரு பெண் அப்படி சொல்லுவது. இந்த அப்துல் கலாமிடம் இருந்த பிஏ நல்ல படித்தவர் தான், விவரமானவர் தான். இப்போ அதிமுக இடம்பெற்றிருக்கிற என்டிஏ கூட்டணியினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, வெளியில இருந்து பார்க்கும் பொழுது எடப்பாடி அவர்களுக்கு அந்த கூட்டணியில பெரிய வேல்யூ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தோன்றுதே. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பிம்பம் தோன்றவில்லை, தோற்றுவிக்கப்பட்டது. இவர்கள் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன உத்தியை கடைபிடிக்க வேண்டும், யாரை சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை மறுக்க வேண்டும் என்ற எல்லா செய்திகளும் அமித்ஷாவால் முடிவு செய்யப்பட்டு இவர் வழிநடக்கின்ற மனிதராக இருக்கிறார் என்ற செய்தி பெரிய அளவுக்கு திமுகவால் பரப்பப்பட்டது. பிஜேபி தான் உண்மையிலே ஆளப்போகிறது. படிப்படியாக அந்த இடத்திற்கு வந்துவிடும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லுகின்ற அன்று இப்படி நடக்கும் போல் இருக்கிறது, அவர்கள் வலியவர்கள் என்ற எண்ணம் தோற்றுவிக்கப்பட்டது. அது சில நாட்களுக்கு. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், 170 இடங்களில் 169 இடங்களில் அதிமுக போட்டியிடுகிறது.
வெறும் 27 இடங்களில் பிஜேபி போட்டியிடுகிறது. டிடிவி அவர்கள் இந்த கூட்டணியை தீர்மானிச்சது அமித்ஷான்னு சொல்றாருல்ல. எப்போ அதெல்லாம் அவர் எதுக்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது. டிடிவினா எத்தனை இடங்கள் என்று இவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். அமித்ஷா தீர்மானித்தால் 80 இடங்கள் பிஜேபிக்கு வந்திருக்கும். 80 இடங்களை அமித்ஷாவே தீர்மானிச்சாலும் அந்த அந்த வலிமை தமிழகத்துல பாஜகவுக்கு இருக்கா? நீங்கள் பேசுவது அது இல்லையே. இரண்டாவது பெரிய கட்சியாக பிஜேபி வருவதற்கு அதிமுகவை காலி செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம் என்றுதான் நீங்கள் பரப்பினீர்கள், இன்றைக்கும் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா என்ன சொல்றேன்னா, அவர் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் ஒரே நாள் தான் பேச்சுவார்த்தை நடந்தது, முடிந்தது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய்விட்டார்கள். நான் சொல்லுகிறேன், அமித்ஷா முடிவு செய்தால் அதனாலதான் ஒரு நாள்ல முடிஞ்சிருக்குமா? இது ஸ்டாலினே முடிவு செய்யறதுனால தான் 2 மாசம் அமித்ஷா வந்து 170 இடங்கள் நீ நில்லு என்று முடிவு செய்தால் அமித்ஷாவினுடைய ஆக்கத்தையா காட்டுகிறது, ஆதிக்கத்தையா காட்டுகிறது? சொல்லுங்க. இதுக்கப்புறம் முடிவு செய்து வேறு பேச்சு பேசுவோம். 170 இடங்களில் அதிமுக நிற்கும் என்றால் அது தனி பெரும்பான்மையை பெறும். தாவேக்காவை சார்ந்த நிறைய விமர்சனங்கள் எழுவதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது, தாவேக்கால ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவை பத்தி நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க. அவர் தான் சொல்றாரு, எங்களுக்கு பாஜகல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எங்களை சேர சொன்னாங்க. அவ்வளவு ஃப்ராடு. ஆகவே அதை வச்சு நான் மூலமாக விஜய்க்கு வேண்டிய பணம் வரும். விஜய் கொஞ்சம் அழுத்தமான ஆள் தான். அப்படி ஒன்றும் பணத்தை எடுத்து எம்ஜிஆரை போல கடைசி பணம் வரையிலும் வாரி விட்டு தடுமாறக்கூடிய ஆள் இல்லை. மார்ட்டினுடைய மருமகன் மேலே இவ்வளவு பெரிய விமர்சனம் இருக்கும் பொழுது, மார்ட்டினுடைய மருமகன் மேல் விமர்சனம் வராமல் என்ன மகாத்மா காந்தி இருக்கும் பொழுது, மார்ட்டின் அவர்களுடைய மனைவியான லீமா ரோஸ்க்கு இப்ப லால்குடியில அதிமுக தரப்புல சீட்டு கொடுத்திருக்காங்க. தேர்தல் அவங்க தான் சந்திக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் போவாரு. அவரு எந்த கட்சியை பணம் கொடுத்தால் வேண்டாம் என்பாங்க. இங்க அதிகாரம் அல்லவா இவர் கைக்கு வரும். 2வது இடத்திலே இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. யார சொல்றீங்க? ஆதவ் அர்ஜுனா. ஒரு லாட்டரி சீட்டை போலியாக அடித்து விற்கின்ற ஒரு கூட்டம் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது, அது அரசுக்கு வருகின்ற போது இவர்கள் தான் அதில் இருப்பார்கள் என்று சொன்னால் நாட்டுக்கு நல்லதா? இந்த தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்? அதாவது யூடியூப்ல ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பொழப்பே அந்த ஜாதி இத்தனை ஓட்டு போடும், இந்த ஜாதி இத்தனை ஓட்டு, இதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இந்த ஜாதியில் எத்தனை பேர் இருக்கான்னே ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன பெரிய புள்ளி வெளியே வந்துருச்சா? யார் வர வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி, இந்த KN நேருவினுடைய அடிப்படையிலிருந்து ஒரு மந்திரி தெளிவாக கொள்ளையடிப்பார், அவரின் மீது வழக்கு தொடுக்க விடாமல் செய்வதற்கு உங்களுடைய அரசியல் சட்டங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன என்றால் நம்முடைய சட்டங்கள் தோற்றுவிட்டன, நம்முடைய நீதி அமைப்பு பின்தங்கிவிட்டது. ஆகவே திருடன் கையிலே சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், சாவியை ஒருவன் கையில் கொடுக்க வேண்டும் என்றால் திருடன் கையில் கொடுக்காது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள அரசியலை தவிர சும்மா நீ குறியை வேறு பக்கம் வைத்துக்கொண்டு இவன் வரப்போகிறான், இவன் தான் நம்முடைய கழுத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்வான் என்று நீயாக சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். அந்த எவன் ஏறி உட்கார்ந்து கொள்வானோ அவனுக்கே 27 இடம் கொடுத்து அங்கேயே உட்கார்ந்து கொள் என்று சொல்ல எடப்பாடிக்கு தெரிகிறது என்றால் நம்முடைய நலன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது என்பதுதான் பொருள். நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.